சென்னையில் சீரமைப்பு பணிகளுக்கு பிறகு அம்மா உணவகங்களில் மக்கள் வருகை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் நாள்தோறும் சராசரியாக 1,04,000 பேர் அம்மா உணவகங்களை பயன்படுத்தியிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஏழை எளிய மக்கள் வயிறார உணவு உண்ணும் வகையில் சென்னையில் அம்மா உணவகங்களை அறிமுகப்படுத்தியிருந்தார். பிறகு மற்ற மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டன. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் அம்மா உணவகங்கள் சரிவர பராமரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதற்கு பின்னர் மாநிலம் முழுவதும் உள்ள 620 அம்மா உணவகங்களை புதுப்பித்து சுவையான மற்றும் தரமான உணவுகளை தங்கு தடையின்றி வழங்க உத்தரவிட்டார். அதன்படி அம்மா உணவகங்கள் புத்துயிர் பெற்றன. ஏழை எளிய மக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் நாள்தோறும் அம்மா உணவகங்கள் மூலம் பயனடைந்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சியின் 383 அம்மா உணவகங்களில் ஜூன் மாதத்தில் மட்டும் 31,23,000 பேர் பயனடைந்துள்ளனர். இதன் மூலம் 1,36,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் கூறுகின்றன. இதற்கு முன்பு இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரை நாள்தோறும் சராசரி வருகை 1,00,000க்கும் குறைவாகவே இருந்தது. ஆனால் ஜூன் மாதத்தில் பயனாளிகளின் எண்ணிக்கையும் வருவாயும் அதிகபட்ச அளவை எட்டியுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் GS ஜமீரன் கூறுகையில், அம்மா உணவகங்களின் கட்டடங்கள் மற்றும் சமையலறைகளை சீரமைக்க 17,60,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய சமையல் உபகரணங்கள் வாங்குதல், குடிநீர் மற்றும் குழாய் வசதிகளை மேம்படுத்துதல், பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளுதல், மூத்த அதிகாரிகளின் தொடர் ஆய்வுகள் ஆகிய நடவடிக்கைகளால் உணவகங்களின் சேவை தரம் உயர்ந்திருப்பதாகவும் அதுவே மக்கள் வருகை அதிகரிக்க முக்கிய காரணமாக அமைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை 1,50 கோடிக்கும் அதிகமானோர் அம்மா உணவகங்களில் உணவருந்தி உள்ளதுடன் மொத்தமாக 6,53,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் மேற்காசிய மோதலால் ஏற்பட்ட LPG சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பயனாளிகளின் எண்ணிக்கை குறைந்திருந்த நிலையில் அதன் பின்னர் மீண்டும் வருகை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.